ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த செடி பார்த்தீங்களா? இந்த செடி என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது வந்து சிவன் அப்பாவுக்கு ஒவ்வொரு பிரதோஷம் டைமில் நான் அவருக்கு அபிஷேகம் பண்ண அந்த தண்ணியை இங்கே தாங்க இதில் விடுவேன். சரிங்களா? எப்படி தளன்னு வந்திருக்காங்க பாருங்களேன். என் செல்ல குட்டிங்க எப்படி வந்திருக்காங்க பாருங்க. அவ்வளோ சத்தான வகைகள் எல்லாமே போடுவேன். முட்டைத்தோடு நம்ம அப்பப்போ முட்டைத்தோடை ஆம்லேட் போடுறதுக்கோ இல்லை அவிச்சு ஏதாவது வேக வச்சு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ அந்த தோடை எடுத்து அப்போவே உடனே அந்த தோடை என்ன பண்ணுவேன், காயெல்லாம் போட மாட்டேன், அப்போவே உடனே பிடிச்சிருவேன். தண்ணியில் போட்டு அலசிட்டு பொடிப்பேன், அதையும் சொல்லிக்கிறேன். அப்புறம் செடியில் எறும்பு வந்துடும். சரிங்களா? எறும்பு செடியை வேற நாசம் பண்ணிடும். அதனால் உடனே தண்ணியில் கழுகிட்டு அப்படியே எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிருவேன். இதனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்சியோட அந்த ஜாரில் இருக்கக்கூடிய பிளேடு இருக்கு இல்லையா, அது நல்லா ஷார்ப்பாக இருக்கும். சரியா? அதனால அதையும் யூஸ் பண்ணி பாருங்கள். உடனே அந்த முட்டைத்தோட அரைச்சி அப்படியே கொண்டு என்ன பண்ணுவேன், பொடி பண்ணி அப்படியே உடனே போட்டுருவேன் இங்கே. அப்புறம் என்ன பண்ணுவேன், பழம் என்ன சாப்பிட்டாலும் அதுக்காக ஒரு பக்கெட் ஒதுக்கி வச்சுருக்கிறேன், அதில் கொண்டு போட்டுருவேன். போட்டு தண்ணி விட்டு அப்படியே மூடி வச்சுருவேன். எனக்கு தேவைப்படுறப்பெல்லாம் அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து நான் கொஞ்சம் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி செடிக்கு விட்டுருவேன். நிறைய இந்த மாதிரி என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலும் சரி, காய்கறிகள் கட் பண்ணுற சாம்பாருக்கு இந்த என்ன கட் பண்ணாலும் அது மாதிரி அந்த வேஸ்ட்டு பக்கெட் இருக்கும் இல்லையா, இதுக்காக உரத்துக்காக பக்கெட் வச்சுருப்பேன், அதில் கொண்டு போட்டுட்டு அப்பப்போ தண்ணி விடுவேன். டெய்லி தண்ணியை விட்டு வச்சுருவேன். ஏன்னா அந்த வெயிலில் தண்ணி வற்றி போயிடும். அதனால அந்த மாதிரி பண்ணிட்டு சத்தான ஃபுட்டு தான் என் தங்கங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? அப்புறம் இதில் பூ பூத்து நான் பார்த்துட்டேன். இது நாட்டு பாரிஜாதம். அப்புறம் சொல்கிறேன், இதை சொல்ல மறந்துட்டேன்ல. இது சித்திரை 1க்கு கண்ணாடி வளையல் போட்டேன். எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? இந்த கையில் நான் போடலை. இந்த கையில் வாட்ச் கட்டுறதுனால இந்த கையில் நான் கண்ணாடி வளையல் போடலை. இந்த கையில் ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்கிறேன். கழட்டாமல் தானாக உடையட்டும் அப்படின்ட்டு போட்டிருக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமானவங்கள உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ தான் புதுசாக பூத்து வந்திருக்காங்க. நைட்டு பூத்துருக்காங்க, அதாவது பூ. சரியா? நைட்டு பூத்துருக்காங்க. நான் காலையில் தான் பார்த்தேன். இப்போ மணி என்ன? மணி 4 o'clock. காலையில் 4 மணி. சரியா? குளிச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் அப்படின்ட்டு நான் வந்தப்போ சூப்பராக பூத்துருந்தாங்க. காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா என்ன அழகாக பூத்துருக்காங்கன்ட்டு? தெரியுதா இல்லையா? சரியாக காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இவங்க ஒட்டு பாரிஜாதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் இவங்க. சரிங்களா? இவங்களுக்கும் அதே தண்ணி தான். ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சுன்னா, வரக்கூடிய ஒவ்வொரு மொட்டுமே அப்படியே ஒடிஞ்சு விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் இந்த தண்ணி விட 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 இலைகள் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிச்சு. பூவும் வந்துடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் நான் வாசம் பிடிக்கலை. ஏன்னா இது சிவனுக்காக நான் வாங்கினது இல்லையா, அதனால் அவர் வாசம் பிடிக்கட்டும், நம்ம வாசம் பிடிக்க வேணாம். இதில் இவங்கள நம்ம பறிக்க வேணாம். சரிங்களா? பார்த்தீங்களா எப்படி வந்திருக்காங்க பாருங்களேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்காங்க. இப்போ தான் நைட்டு விரிஞ்சிருக்காங்க. ஓகேவா? ஒன்று தான் வந்திருக்கு. செடியெல்லாம் எப்படி, இது ஒட்டு செடி வராது அப்படின்னு சொன்னாங்க. எப்படியோ எடுத்துட்டேன். ரொம்ப வாடி அப்படி இருந்துச்சு, எப்படியோ எடுத்துட்டேன். சரிங்களா? நம்ம பண்ணாலும் மனுஷங்களுக்கு மட்டும்தாங்க நம்ம நல்லது பண்ணால் எந்த நன்றியுமே நினைக்க மாட்டாங்க. செடிகளுக்கு, மிருகங்களுக்கு, வாயில்லா ஜீவன்களுக்கெல்லாம் நல்லது பண்ணால் கண்டிப்பாக ஒரு நாள் அதுகள் நமக்கு பலன் தரும். சரியா? நான் மனுஷங்களுக்கெல்லாம் நிறைய பண்ணி பார்த்துட்டேன். இப்போ மனுஷங்களை விட இப்போ எனக்கு அன்பு இதெல்லாம் வருது. இந்த மாதிரி செடிகள், வாயில்லா ஜீவன்கள், இவங்கக்கிட்ட தான் எனக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுது. அப்புறம் மனுஷங்கக்கிட்ட அன்பு இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க.
நம்மளை யாருன்னே தெரியாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். நம்ம யாருன்னு தெரியுது அப்படின்னா நாளைக்கு அவங்க முகத்தை பார்க்கணுன்னா கண்டிப்பாக உதவி பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துட்டேன். நம்மளை யாருன்னே தெரியாதவங்க இன்றைக்கி பார்க்குறோம், நாளைக்கு அவங்கள பார்க்க முடியாதுன்னு அந்த மாதிரி இருப்பாங்களே, அவங்களுக்கு தான் கண்டிப்பாக உதவி பண்ணணுங்க. சரிங்களா? ஓகே, எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கல்ல? சூப்பராக இருக்காங்கல்ல? செம்ம ஹாப்பியாக இருக்கேன். சரிங்களா? சித்திரை மாதம் முடிகிறதுக்குள்ளே 1ஆம் தேதி, அதாவது தமிழ் வருடப்பிறப்பு ஸ்டார்ட் ஆன உடனே எங்கள் வீட்டில் பூத்த பாரிஜாத பூ. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? தொடர்ந்து என்னுடைய வீடியோவுக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க.